எல்லாரும் ஊருக்கு வந்துட்டீங்க. ஊருக்கு வந்து போயிருக்கீங்களே, புது வீட்டை காமிக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. புது வீடை இன்னும் பால் காய்ச்சிக்கு தான் காமிப்போம்னு இருந்தோம். இருந்தாலும் இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த புது வீட்டை பார்க்க வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அவனுக்கு ஒரு வேலை, இவனுக்கு ஒரு வேலை, இவங்களுக்கு ஒரு வேலை, எனக்கு ஒரு வேலை ஆகி போயிடும். அந்த காரணத்துக்காக தான் சரி எல்லாரும் இருக்கும்போதே ஒரு வீடியோ உங்களுக்கும் காமிச்சு கொடுத்துருக்கேன். வாங்க புது வீட்டுக்குள்ள போகலாம். இப்பதான் புது வீட்டுக்கு வர்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் இப்பதான் வர்றாங்க. புது வீட்டுக்கு வர்றாங்க. வாங்க போவோம். ஏற்கனவே பார்த்ததுதான் என்ன வேலை நடந்திருக்குன்னு பார்ப்போம். நேரம் வைக்கப்போ வந்தது 1.5 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆமா, அதுக்கப்புறம் என்ன வேலை நடந்திருக்குன்னு பார்ப்போம். வாங்க. ஊருக்கு போகிற நேரத்தில் வந்திருக்கோம். இன்னைக்கு நைட்டு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. இருந்தாலும் வந்த அன்னைக்கு திருவிழா அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதுனால வரவே முடியலை. சரி ஊருக்கு போகிறதுக்குள்ளே பசங்களை கூப்பிட்டு போயிட்டு வீட்டை காமிச்சிடுவோமேன்றதுக்காக தான் வந்திருக்கோம். பாப்போமா? வாங்க பார்ப்போம். பார்க்குறாங்க உள்ள பூச்சி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. கீழே பூச்சி வேலை முடிஞ்சிச்சு, மேலே பூச்சி வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஓகே. ரூம் எல்லாம் எத்தனை ரூமு என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்ற அப்டேட் உங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காகத்தான். இது ஹால்ரா, அது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு வித் அட்டாச்சு லெத்தின் பாத்ரூமோட. பார்த்தியா, இது பூஜை முറി. இப்படி எட்டி பார்த்தா இந்த பக்கம் அவுட் ஸ்டேரில் போய்க்கலாம். இதா இந்த பக்கம் இது வெளியில் புறத்து போகானுள்ளது. அது குடிவெள்ளத்தில் உள்ள சம்பு. கண்டா முதல்ல அடிக்கன்னு போகணுங்களே. அங்கே கேட்குறது வரைக்கும் இப்படி காம்பவுண்ட் சோறு தாவி போகணுமா மாடிக்கு போகிறதுக்குன்னு கேட்குறியாண்டா. ஏண்டா அப்படியாடா வீடு கட்டுவாங்க? நீங்கள் கட்டுனாலும் கட்டுவீங்கயா அப்படின்னு சொல்கிறியோ? அது பூசிடுவாங்கல்லம்மா ஹிந்திக்காரங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் போய் ஹிந்திக்காரங்க அப்படி தானம்மா தங்கி பார்க்குறாங்க. பூ விழுந்துருச்சுமா கீழே, அந்தா மிதிச்சிடாத. அது எல்லா இடத்துலையும் அப்படித்தான் நடக்கும் வேலைகள். சரி நட வா மாடிக்கு போவோம். நடந்து போங்க. என்ன பண்ணி இப்போ நடக்குதுன்னு சீலிங் பருவாடி நடக்குது. என்னடா சொன்னாங்க ஹிந்தியில்? சீலிங் வேலை நடக்குதா? என்ன வேலை பார்த்தாங்க? क्या हुआ? काल क्या काम होगा? सर चलता है नीचे गेट चल रहा है. क्या हुआ मात्र है? मुझे मालूम नहीं. अब नहीं आया. वो வரல நேத்து. ரைட். இன்னைக்கு புதுசாக 2 பேர் வேலை பார்க்குறாங்க. சீலிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாங்க. ஹிந்தி எங்கள் இவளுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவனை விட்டு கேட்க சொல்லி அவன் சொல்கிறதான் பதில். உண்மை பதிலாக தெரியாத பதிலான்னு தான் தெரியலை. சரியா? ரைட்டு. வேலை பூச்சி வேலைக்கான மண் மேலே எடுத்து போட்டிருக்குறாங்க. இல்லை அப்படின்னு எங்கேயாச்சும் வேலைகளை படித்து வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது இங்கே வந்து செட்டில் ஆகிருங்க. டேய் குட்டையா, அங்கே போகிறேன், இங்கிட்டு வா. ஆனால் நம்ம வாங்கும்போது இங்கே வந்து வீடு ரொம்ப கம்மியாக இருக்கு. தெரியுதா? தெரியுமா பேசுகிறேன். ஒட்டுல இருக்க தங்கம் இல்லை தான் இருக்கு. சொல்லு. வீடியோ எடுத்து சொல்லு. இது அதாவது நம்ம வாங்கும்போது இந்த ஏரியாவில் வீடுகளே இல்லை.
இப்ப பாருங்க வீடு ஏதாவது பேசுங்கடா, நாங்களே பேசுனா எப்படி உங்களுக்கு இந்த வீட்டுக்கு போடும்போது அவங்க இப்பதான் வர்றாங்க வீடியோன்னு பாதியில நீ போயிட்டு அப்பா அப்புறம் இங்கிட்டு வாத்தங்கம்னா இப்ப ஏதாச்சும் பேசி முடி. வீடு ஆயிடுச்சுங்க, நம்ம வரும்போது ஐயோ என்ன இப்படி காடா இருக்கு அப்படின்னு இடம் வாங்கும்போது நினைச்சோம். ஆனா இடம் வாங்கின ஒரே வருஷத்துல வீடு கட்டவும் நமக்கு நினைச்சு கூட பார்க்கல. டக்குன்னு அமைஞ்சிருச்சு, வீட்டு வேலை நடக்குது. இன்னும் விக்கிக்கு இப்ப கொடுக்க போற பாருங்க டோஸ், அதுக்குள்ள சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். முடிக்கணும், என்ன வேலையே ஆரம்பிக்கலையே என்னன்னு தெரியல. என்கிட்ட வேலை எடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, அதுவும் இல்லாம திருவிழா தேதி வந்துருச்சா, அதனால வேலையாளுகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாப்போம் என்ன ஏதுன்னு. நிதின் போனே ஒட்டுக்கிட்டு வா, அந்த பக்கம் வந்து சொல்றேன் கேள், நேரம் தெரியல. கம்பி கரண்ட் கம்மி தான் இருக்குங்கிட்டு வாடா. ஏய் என்ன என்ன நீ என்ன ஐடியால இருக்கிற? வீடு பிடிச்சிருக்கா? என்ன சைலண்ட்ல இருக்க? நல்லா இருக்குல்ல வீடு? ஓகே ஓகே ஓகே. அமைதியா இருக்கீங்க, பேசுறதுக்கே கூலி ஏத்துறீங்களே, ஏன்னா பேசுங்கடா. கான்ட்ராக்டர் விக்கிக்கு கால் பண்ணி பேசியிருக்கு, நானும் பேசிட்டு சாயந்தரம் பேசிட்டு, அது நம்ம வந்து ஆவணி மாதம் பால் காய்ச்சுவோம் என் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் மாதிரி கொடுக்கறதுக்காகன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் நினச்சிட்டாப்புல ஆவணி மாதம் தானே அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். அப்போ தான் இப்போ சொன்னோம், அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே முடிச்சு கொடுத்துருனாலும் எங்களுக்கு ஓகே தான், அதனால் வேலையை டிலே ஆக்காமல் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. சரி, வேறு சைட்டில் இருந்தோம்னா நாளையிலேருந்து கண்டிப்பாக வேலை நடக்கும். காலையிலேருந்து பூச்சி வேலை நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே சீலிங் ஒர்க் நடந்துக்கிட்டு பார்த்தீங்களா, அந்த புள்ளி போட்டதுக்கு அப்புறம் தான் பூச்ச பூச முடியும் அப்படின்னு. பூச்சி வேலை நடக்கல, டைல்ஸ் ஒட்டல, இன்னும் வயரிங் வேலை நடக்கல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் பால் காய்ச்சி நம்ம ஆவணி மாசம் இவரோட பிறந்த நாளுக்கு வைக்கலாங்கிற ஒரு பிளான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது, ஆனா இப்போ நம்ம அது வைக்கிற மாதிரி ஐடியா போதும். அது வேலை நல்லா மெதுவாக நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக விக்கி வீடியோ பார்த்துட்டு அண்ணன் ஆவணி மாதம் இல்லைன்ட்டாப்புல நம்ம பொறுமையாக பார்த்துக்கோம்லாம் நினைக்க கூட. வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்த மாதமே கூட காய்ச்சிடுவோம். சரியா? ஆமாம், எது எப்படி என்னங்கிறது நம்ம கையில் இல்லை, எல்லாம் கடவுள் கையில். விக்கி வீடியோ பாப்பாப்புல பார்த்தாலும் பரவாயில்ல, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். வேலைகளை என்றைக்குமே யாருமே டிலே பண்ணாதீங்க. எல்லா இன்ஜினியர்மாரும் வாங்கின டயத்தில் சொன்ன டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. என்னடா வீடியோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ரைட் ரைட். ஓகே. ஆனால் எனக்குள்ள நல்ல காத்தோட்டமாக இருக்குதுங்க. கீழே விட இந்த ஏரியா ஃபுல்லாக நல்லா காத்தோட்டமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்குல்லடா உனக்கு? ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? தம்பி உனக்கு என்னடா ஓகேவா? என்ன அமைதியாக இருக்குது அவன் சொல்கிறேன். நான் கேரளா பொண்ணை பார்த்து கேரளாவிலே செட்டில் ஆக போகிறேன், நீங்கள் என்கிட்ட காமிச்சு என்ன ஒன்று போகிறீங்க அப்படின்னு கேட்பான் போல இருக்கு. நீ வந்து இந்த வீட்டில் செட்டில் ஆக மாட்டியா? ஏன்டா அப்படி? கேரளா வீடு தானே உனக்கு? அப்படிலாம் இல்ல, இருக்கிறது 2 வீடு. கீழே உனக்கு மேல அண்ணனுக்கு, இல்ல மேல உனக்கு கீழே அண்ணனுக்கு, எவனுக்காவது ஒருத்தனுக்கு. நமக்கு ஏன் இந்த வீடு இல்லைன்னா கேரளா வீடு, கேரளா வீடு இல்லைன்னா பரம்பரை வீடுங்கிற மாதிரி. எங்க அத்தை இருந்த வீட்டையும் நம்ம வாங்கி இருக்கிறோம், அந்த வீடு. ஏதாவது ஒரு வீட்டுல நம்ம இருந்துட்டு போறது. காலம் போன கடைசியில இவங்க கஞ்சி ஊத்துவாங்கன்னு நம்ப கூடாதுங்க. எந்த பிள்ளைகளுமே எந்த பேரண்ட்ஸும் நம்பாதீங்க. கிடைச்சிச்சுன்னா லக்கு, கிடைக்கல கைய வச்சு இருக்க கத்துக்கணும். அதுதான் பாயிண்ட். இங்க அப்படி இல்ல, என் பிள்ளைங்க எப்படியும் கஞ்சி ஊத்துவாங்க. குடுப்பீங்களா? ஊத்துவீங்கல்ல, எடுத்து வச்சிருக்க கஞ்சியை கொண்டு ஊத்துவானுங்க. அதெல்லாம் கண்டிப்பா அதுக்காக ஊத்தவே மாட்டானுங்க நாங்க சொல்ல கிடையாதுங்க. நம்ம பிள்ளைங்களையும் நம்பாம நம்ம கையில கொஞ்சம் சேப்பு இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். மெதுவாக பேசலாம். இல்ல மெதுவா பேசினா கேட்காது. ஆமா, இப்பதான் கேட்காது, இவ்வளவு நேரம் கேட்டிருக்கோம். அதனால நம்ம கையில கொஞ்சம் வேணும். இப்ப எப்படின்னா, இப்ப இந்த வீட்டுக்காக வாங்கின கடைங்களை எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். கடைங்களை கட்டவும் இங்க கத்துக்கணும், படிச்சுக்கிட்டு கட்டிக்கிறேன்னு இருக்காங்க. அது மாதிரி நம்மளை பாத்துக்கிறது, பண உதவி 2வது விஷயம். நம்மளை பாத்துக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பிள்ளைங்கள்ட்ட வேணும். பாத்துக்குவாங்க, நம்புவோம். கண்டிப்பா சின்னவனே பாத்துக்குவியா? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், இங்க இருந்து வீட்டை சுத்தி பாடுறானா, சிகர் தண்டா குடிக்கலாம் போலாம் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறான். 15 வயசு தானே அவனுக்கு ஆகுது, இவனுக்கு 19 வயசு ஆகுது. ஆமா, அடுத்த வருஷம் மார்ச் வந்தா 20 வயசு ஆகி போச்சு. பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் சரப்புறான்னு வளர்றாங்க. என்ன அமைதியா நிஜன அமைதியா இருக்கானே வச்சுக்கான். பிறந்ததுல இருந்தே அமைதியாவே அமைதிதான். பேசலாம், நல்லா தான் பேசுவேன். 2 பேத்துக்குமே இங்க உள்ள வெயில் கிளைமேட் செட் ஆகல. பேசுவான் பாருங்க, அவன் நிக்கிறான் பாருங்க, அவன் போன் ஆஃப் பண்ணாதே நல்லா பேசுவாரு. சரி போமா கீழே போய் ஏதாச்சும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போவோம். சரியா? சரி ரைட்டு, ஓகே வாங்க. ஆமா, இங்க இருந்து அங்க குதிக்கலாம்னு கேக்குறான் பாரு. இந்த குட்டையா நீ இருக்கிறிய, நீ ஓவர் அளவும் பண்ணிக்கிட்டு இருக்கடா. எப்படி நீ என்னமா சொல்ல வந்தியம்மா? என்னமா சொல்ல வந்த? வந்துருச்சு நிறைய வீடுகள் வந்துருச்சு இந்த பக்கமெல்லாம். அங்கெல்லாம் புது வீடு நிறைய வீடு இருக்குது. எங்க வீடே காணோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நட மல்லு கட்டு. ஆனால் 2 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளையா மட்டும் வைக்கவே கூடாதுங்க. ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்துக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு தான் நிற்கிதுங்க. வண்டியில் யாருன்னு பார்க்காதீங்க, வேலை பார்க்குறவங்கள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கட்டட வேலை பார்க்குறவங்க சரி நல்லா இருக்கட்டும், இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க.
டவுனில் வேண்டாம் நான் போங்க எனக்கு 17 வயசுக்கு அந்த வண்டியை கொடுங்க ஒரு ரவுண்டு ஓடிட்டு இந்த ஓட்டிட்டோம் இது ஸ்கூட்டியா அது ஓட்டிட்டா ஓடு வீடியோவில் எடுக்கல போடா வீடியோ எடுக்க வேண்டாம் வீடியோனாலே அழுகுறாங்க காப்பிரைட் நீ கேட்பியோ பாருங்க இங்கே பெத்த பிள்ளை காப்பிரைட் கேட்குதான் வீடியோ மட்டும் என்ன எடுத்தீங்கன்னா காப்பிரைட் கேட்பேங்குது வளர்த்து வச்சிருக்கோம் வீடியோ நமக்கு தானே அதில் நமக்கு தானே வருமானங்கிறது கூட தெரிய மாட்டேங்குது வந்துட்டாப்புல விக்கி தான் நினைக்கிறேன் விக்கியே தான் வந்துட்டாப்புல இருந்தாப்லையா பக்கத்தில் அதான் இருங்கனே வரேன்னு தானே சொன்னாப்புல ஆஃபீஸ் இங்கே தானே இருக்கு கான்ட்ராக்டர் வந்துட்டாருங்க உங்கள் கான்ட்ராக்டரை காட்டுங்கன்னு ஒரு நிறைய பேர் கேட்டாங்க உங்கள் கான்ட்ராக்டர் பேர் விக்கி அப்படின்னு நிறைய பேர் கேட்டு காமிச்சிருந்தேன் இல்லை நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கான்ட்ராக்டர் விக்கி அவருடைய கான்டாக்ட் நம்பர் தாங்க சொன்னேன் என் நம்பரை வாங்குறதுக்காக விக்கி நம்பரை கேட்காதீங்க விக்கி கிட்ட ஏதாச்சும் கான்ட்ராக்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ தான் பால் காய்ச்சுக்கு இங்கே வருவாங்க எல்லாரும் 8வது மாதம் எண்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருவோம் ரைட் ஓகே ரைட்டு வர்ற வழியில் ஒத்த ஜூஸ் கடை கூட இல்லை ஜூஸ் கடை இங்கே 3 ரோட்டுக்கிட்ட இருக்குது 3 ரோட்டுக்கிட்ட டிராஃபிக் போலீஸ் பயங்கர கூட்டத்தில் வண்டியை நிப்பாட்டவே விடலை அதனால ஜூஸ் குடிக்கலை நம்ம வீடு திரும்புகிற இடத்துக்கிட்ட ஒரு ஜூஸ் கடை நாங்கள் எப்போவுமே குடிப்போம் அந்த கடையிலையும் திறக்காதனால நேராக இங்கே வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோமா வர்ற வழியில் ஜூஸ் வாங்கிட்டு வாடான்னு ஒருத்தர் கையில் காசை கொடுத்துட்டு வந்துட்டோம் அவன் என்னை ஒத்தையிலே எங்கே பார்த்தாலும் இறக்கி விட்டு போயிருங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஊரில் கேரளாவில் சரியான மகன் எங்கள் அம்மா இப்படி குடிஞ்சுக்கிட்டே போகிறாங்க ஆமா நம்ம கேரளாவில பயங்கர மழையா 2 நாளா இன்னும் 3 நாளைக்கு மழை இருக்குங்கிறாங்களாம் இங்க வெயில் கொளுத்துதுங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இருந்துடலாம் தம்பிகளுக்கு ஸ்கூல் இல்லாட்டி பேசாம ஒரு வாரம் கூட இருந்துக்கலாம் ஸ்கூல் இருக்கு அதனால நம்ம இருக்க முடியாது அதனால போயே ஆகணும் இன்னைக்கு சாயந்தரம் நிறைய டைம் ஏன் அத்தையை கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க எதுக்கு உங்க அத்தையை நீங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேக்குறீங்க அவங்க வாயாலே சொல்லிருட்டியம்மா எதுக்குமா நாங்க கூப்பிடாமலாமா இருக்கோம் கொஞ்சம் தள்ளிக்கமா ஏமா அவங்க கூப்பிடதே செய்யறாங்க எனக்கு ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா மயக்கமா இருக்க வைக்குது நம்ம இருக்கட்டும் நம்ம வாழ்க்கப்பட்ட வீட்டிலே இருப்போம்னு ஒரு ஆசை அவ்வளவுதான் பாடுறாப்பா வாக்கப்பட்ட வீட்லயே இருக்கணும்னு ஆசையா இருக்கிறாங்களாம் வலது காலை எடுத்த வச்ச வீட்லயே இருக்கணுமா எங்க அத்தைக்கு ஒரு தவணெல்லாம் வரலாம் மருமக்கமார் வீட்டுக்கெல்லாம் 3 மருமக்கமார்னாலே ப்ரெஷர் அதிகமா உங்களாலேயே ப்ரெஷர் அதிகமாயிருச்சுங்கம்மா அப்படின்னு சொல்ல போறாங்க ஒரு மருமக அப்புறாணி ஒரு மருமக வாயாடி ஒரு மக டபுள் வாயாடி அது யாரு டபுள் டிபிள்னா நீங்க முடிவு பண்ணிக்கங்க அந்த டபுள் யாருன்னு நான் தான் சொல்ல மாட்டேன் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க சரியா முடிவு பண்ணிக்கங்க ஆனா என்னால யாருக்கு எந்த தொந்தரவு இருக்காதுப்பா நம்ம வர்றது சிவனேன்னு 4 நாள் ஒரு 10 நாள் வந்தம்மா இருந்தம்மா தின்னம்மான்னு ஓடிடுறோம் எங்களை பத்தியெல்லாம் யோசிச்சு அவங்களுக்கு ப்ரெஷர் வந்துருது ஏன் யோசிக்கணும் எங்களை கட்டினவங்க யோசிச்சு கஷ்டப்படுறாங்க பத்தாதா பெத்தவங்க கஷ்டப்படணுமான்னு கேட்பேன் ஜூஸ் 2 பேர் குடிக்கிறாங்க ஜூஸை கொண்டு வந்துட்டு ஊத்தி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க சரி ஓகேங்க ஒரு ஆளுக்கு இப்பவே தொண்டை வலி வந்துருச்சு நிதிர்மனுக்கு வீட்டுக்கு அதாவது எப்படி சொல்றது வீட்டை கொண்டே காமிக்காரு ஜூஸ் பேக்கெட்ல வாங்கிட்டு வந்து ஊத்தி குடிக்கிறாங்க வீட்டை கொண்டே காமிக்கல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பசங்களோட காமிக்கலங்க சிப்பாலிக்கு ஏற்கனவே பார்த்தனால சும்மா ஃபார்முலா கொஞ்சமா காமிச்சிருக்கு ஃபுல்லெல்லாம் காமிக்கல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா அதனால எதுவும் நினைக்காதீங்க உடம்ப பாத்துக்கங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க சாப்பிடுங்க டயத்துக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு எல்லாரும் கடந்து செல்வோம் ஓகேங்களா அதே மாதிரி தான் நாங்களும் கடந்து செல்றோம் நிறைய கஷ்டங்கள் நிறைய எதிர்ப்புகள் நிறைய சண்டைகள் கிட்ட வைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க உறவுகளனால என் மருமக சாந்தா டெய்லி போன் பண்ணி காலையில குட் மார்னிங் சொல்லிடுது நீங்க நல்லா இருங்க பாருங்க பத்திரமா இருங்கன்னு இன்னைக்கு என் கூட பேசிட்டு போறது நான் மறுபடியும் எத்தனை வருஷம் தெரியுது அது உண்மை மயன் தான் பேசுவேன் கேட்டா உங்க மயன் பேசுறாருல அப்படின்னு சொல்லுது இருந்தா நம்ம நல்லது தாய்கிட்ட சொல்றத விட மருமகிட்ட சொல்ற வேண்டியது இருக்கும்ல அத உணராது அதுக்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஆமா ஆமா நல்ல நாக்க புடுக்குற மாதிரி கேளு இன்னைக்கு பேசுறதுதான் என்னைக்கு சிங்கம் டாடி வருதோ அப்பதான் பேசு சரி அப்படியே மேல திரும்பிங்க அப்படியே தூக்கிங்க ஏன் தரப்பு மயன் பிரகதி தண்ணி வந்து கொடுக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் நான் போன் போடுவேன் என்கிட்ட சொல்லுவாங்க
நீ இப்ப சாந்தா ஏன் பேசலன்னு கேட்டோம்னாக்க இவங்க சொல்லுவாங்க நீங்க பேசிட்டு அவங்க அம்மாட்ட நான் சொல்லிடுவேன் நான் கடை பக்கம் வந்திருக்கிறேமா அப்பதான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் நானு. அது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா சரி மருமக என்னடா பண்ணுது மருமகள்கிட்ட போன கொடுன்னு அவங்க சொல்லலாம். அவங்களும் கேட்க வேண்டியதெல்லாம் மைண்ட கேட்டுறாங்க, நானும் கேட்க வேண்டியதெல்லாம் மைண்ட கேட்டுறேன். அத்தைக்கு முடியல வைக்கலன்னா நான் வாங்கி போனை வாங்கி என்னத்த பண்ணது, என்ன உடம்பு முடியலையா சரி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படித்தான். பாக்கி எல்லாமே ஒரு நாளைக்கு 4 வட்டம் அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசும்போது தான் அவுட் ஸ்பீக்கர்ல வச்சுக்கிட்டே பேசுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலாம் பேசிட்டு வைக்க மாட்டாங்க, ஒரு 3/4 மணி நேரம் அப்படியெல்லாம் ஆகும். அப்ப இவங்க பேசும்போதே நானும் அத்தையோட வாய்ஸை கேட்டுக்கிறது, இடையில சவுண்ட் விட்டுக்கிறது, அவ்வளவுதான். தனியா வாங்கி பேசினது இல்லை. ஏதாவது முடியல வைக்க நான் மட்டும் தான் வாங்கி பேசிக்கிறேன். என்னங்க செய்ய, நம்ம அப்படி இருந்துட்டோம், இந்த 19 வருஷமாவே அப்படி இருந்து பழகிட்டோம். மாத்திக்கிறேன், மாத்திக்க முயற்சி பண்றேன், அவ்வளவுதான். சரி சரி, வேற என்ன? வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம். அதனால நாளைக்கு நம்ம உறவு யாரும் பார்க்க வேண்டிய வர இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு பிரயோஜனம்ல நாங்க கிளம்பிடுவோம். ஓகேவா? நீ அடுத்த முறை வரும்போது நம்ம சந்திப்போம். இன்னும் அடுத்து வேற எங்கேயாச்சும் போறதா இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருக்க உறவுகளை அங்கேயே வச்சு சந்திச்சுக்கோம். ஓகேவா? சரி, ஓகேங்க. பாருங்க, பத்திரமா இருங்க. பாய் பாய் பாய்.